சிவாய நம. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேக்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமான், தன்மையினால் கண்ணீர் பனிமின் கனிந்து. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 14ஆம் நாள் 26/2/2024 திங்கள் கிழமை. தேய்பிறை துவிதியை திதி 10:28 இரவு வரை பின் திருதியை திதி. உத்திரம் நட்சத்திரம் 54:8 நாளிகை வரை பின் அஸ்தம் நட்சத்திரம். திருதி நாமயோகம் 22:17 நாளிகை வரை பின் சூலம் நாமயோகம். தைத்துல கரணம் 8:34 நாளிகை வரை பின் கரசை கரணம். நாள் முழுவதும் சித்த யோகம். சூலம் கிழக்கு தென்கிழக்கு 8 நாளிகை. பரிகாரம் தயிர். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் பகல் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சுபகோரை எனும் நல்ல நேரங்கள் காலை 6:31 முதல் 7:31 வரை. பிற்பகல் 12:31 முதல் 2:31 வரை. இரவு 6:31 முதல் 9:31 வரை. இன்று முகூர்த்த நாள். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சனி புதன், மீனத்தில் ராகு. இன்று காலை 7:45க்கு சந்திரன் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் இன்று 6ஆம் பாவத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 12ஆம் பாவத்தில் உள்ள ராகுவை பார்வை செய்கிறார். நட்சத்திராதிபதி சூரியன் 11ஆம் பாவத்தில் சனி புதனுடன் சேர்ந்துள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள். அரசு உத்தியோக வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு உத்தியோகம் கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த பண வரவுகள் கிட்டும். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. அரசு வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் சிறப்பான நன்மைகளை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டுள்ளோர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவத்துறையை சேர்ந்த பணியாளர்கள், மருந்து கடை நடத்துபவர்கள், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட பண விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கெல்லாம் நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோக இடங்களில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் ஒரு சிறந்த நாள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அதிக அலைச்சல் மற்றும் உடல் சோர்வு ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பண சிக்கல்களை உங்களது புத்திசாலித்தனத்தின் மூலம் சரி செய்வீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோக இடங்களில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், செவ்வாய், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 687, 283. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு இன்று சுக்கிரன் 9ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சேர்ந்து உள்ளார். 5ஆம் பாவத்தில் சந்திரன் கேது, 10ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள். தெய்வ காரியங்களுக்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடன்களை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோக நிலைகளில் உயர்வு உண்டாகும். அரசு பணியில் இருப்போருக்கு மேன்மையான பலன்கள் ஏற்படும் ஒரு சிறந்த நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி முதல் மதிப்பெண் பெறுவார்கள். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. அரசு காரிய முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும்.
ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். பணியிடத்தில் உங்களது செல்வாக்கு உயரும். உறவினர்கள் நண்பர்கள் வழியில் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது உத்தியோகத்தில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது பண சிக்கல் மற்றும் கடன் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உங்களது கடன் பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். அதிக அலைச்சல்கள் ஏற்படக்கூடும். குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பண சிக்கல்களை திறமையுடன் கையாளுவீர்கள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 687, 476. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு இன்று சந்திரன் 4ஆம் பாவத்தில் கேதுவுடன் இணைந்தும் 9ஆம் பாவத்தில் சூரியன், சனி, புதனும் 10ஆம் பாவத்தில் ராகும் உள்ள நிலையில் இன்று உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகள் தொழில்துறையில் அபரிமிதமான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். போக்குவரத்து விஷயங்களும் மற்றும் தாயார் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். போக்குவரத்து விஷயங்கள் மற்றும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எதிர்பார்த்த தன வரவுகளும் புதிய ஆர்டர்களும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில்களில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 642, 476. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளி அம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கடகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு இன்று சந்திரன் 3ஆம் பாவத்தில் கேதுவுடன் இணைந்தும் 8ஆம் பாவத்தில் சூரியன், சனி, புதனும் 9ஆம் பாவத்தில் ராகுவும் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். இறை ஆற்றல் கூடும். வியாபாரிகள் எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஏற்றுமதி தொழில்துறையினருக்கு அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டில் இருப்போர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. புதிய ஏற்றுமதி வாய்ப்புகளும் தொழில் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். பூர்வீகம் புத்திரர் வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் பெறுவார்கள். ஏற்றுமதி தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது குடும்ப பொருளாதாரம் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். திருமண சுபகாரிய விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும்.
கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 283, 9, 63, 45. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று 2ஆம் பாவத்தில் கேதுவுடன் இணைந்தும் 7ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் 8ஆம் பாவத்தில் ராகுவும் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். குடும்பத்தில் விரய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது, இறை வழிபாட்டிற்கான செலவுகளை செய்வது உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக இந்நாள் விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். நீண்ட நாளாக வராமல் இருந்த பண வரவுகள் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் சிற்சில பிரச்சனைகள் இருப்பினும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உங்களது தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க ஒரு நன்னாளாக விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். மன தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பண பிரச்சனைகளை திட்டமிட்ட செயல்பாடுகளின் மூலம் சரி செய்வீர்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது பண சிக்கல் விலகும். கடன் பிரச்சனைகள் அடைபடும். திருமண சுபகாரிய விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன் செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 9, 63, 81, 45. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு ராசியில் சந்திரன் கேதுவும் 6ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் 7ஆம் பாவத்தில் ராகுவும் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். உங்களது பணச்சிக்கல் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறந்த நாள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வியாபாரம் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக இந்நாள் விளங்குகிறது. வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும். பொருளாதார சிக்கல்கள் விலகும். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கணவன் மனைவி பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக கையாள்வீர்கள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பண வரவில் இருந்த தடைகள் விலகி எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது பழைய பாக்கிகளை அடைவிப்பீர்கள். பண வரவுகளும் செலவுகளும் கலந்த ஒரு சம நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது வியாபாரம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். திருமண சுபகாரிய விஷயங்களில் இருந்த தடை தாமதங்களை கோவில்களில் வைப்பதன் மூலம் சரி செய்வீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார பிரச்சனைகளை திட்டமிடல் மூலம் சரி செய்வீர்கள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 42. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சந்திரன் கேதுவும் 5ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் 6ஆம் பாவத்தில் ராகுவும் இருந்து இன்று உங்களுக்கான பலன்களை வழங்குவார். தகவல் தொலைத்தொடர்பு துறையினை பயன்படுத்தி வர்த்தகம் புரிவோர்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது.
வெளியூர் வெளிநாட்டில் இருப்போர் நன்மையான பலன்களை அடைவார்கள். திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க ஒரு நன்னாளாக விளங்குகிறது. பூர்வீகம் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும். அரசு காரிய விஷயங்கள் ஆடிட்டிங் விஷயங்களில் கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டிய நாள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். உறவினர்கள் நண்பர்கள் ஒன்று கூடி மகிழ்வார்கள். திருமண சுபகாரிய விஷயங்களில் இருந்த தடைகளை கோவில்களில் வைத்து சந்தோஷப்படுவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். குடும்ப பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பண சிக்கல்களை திட்டமிட்ட செயல்பாடின் மூலம் சரி செய்வீர்கள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். ஏற்றுமதி தொழில்துறையினர் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறந்த நாள். தகவல் தொலைத்தொடர்பு துறையினை பயன்படுத்தி வர்த்தகம் புரிவோர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன லாபம் அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 76, 6, 42, 87. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு இன்று சந்திரன் 11ஆம் பாவத்தில் கேதுவுடன் இணைந்தும் 4ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் 5ஆம் பாவத்தில் ராகுவும் உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பண வரவுகள் வந்து சேரும். உங்களது வியாபாரம் தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க ஒரு நன்னாளாக விளங்குகிறது. தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய நாள். வாகனம் இயந்திர தொழில்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது பூர்வீகம் புத்திரர் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோக இடத்தில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். எதிர்பார்த்த பண வரவுகள் கடன் வரவுகள் கிட்டும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது பண சிக்கல் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நன்னாளாக விளங்குகிறது. அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உத்தியோகத்தில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த தன லாபத்தை அடைவீர்கள். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சந்திரன் செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 2, 83, 9, 63, 81, 45. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு சந்திரன் கேது 10ஆம் பாவத்திலும் சூரியன் சனி புதன் 3ஆம் பாவத்திலும் ராகு 4ஆம் பாவத்திலும் இருந்து இன்று உங்களுக்கான பலன்களை வழங்குவார். தாயாரின் உடல் ஆரோக்கியம் குடும்ப பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும்.
புதிய தொழில் முயற்சிகளில் இருப்போருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிவோர்கள், தகவல் தொலைத்தொடர்பு துறையினை பயன்படுத்தி தொழில் புரிவோர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாளாக விளங்குகிறது. உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வரவேண்டிய பண வரவுகள் கிட்டும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிட்டும். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்துவீர்கள். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படும். திருமண சுபகாரிய விஷயங்களில் கோயில்களில் நடத்தி மகிழ்வீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பண சிக்கல்களை உங்களது திட்டமிடல் மூலம் சரி செய்வீர்கள். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு உத்தியோகங்களில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். திருமண சுபகாரிய விஷயங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சந்திரன், சுக்கிரன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 2 83, 6 42, 87, 1 91. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மகரத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு 9ஆம் பாவத்தில் சந்திரன் கேதுவும், 2ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும், 3ஆம் பாவத்தில் ராகுவும் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். அதிக அலைச்சலும் உடல் சோர்வும் ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வியாபாரிகளுக்கு அதிக அலைச்சல் ஏற்படக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டில் வர்த்தகம் புரிவோர் நன்மையான பலன்களை அடைவார்கள். இருப்பினும் 3ஆம் பாவத்தில் உள்ள ராகு உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக்குவார். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார சிக்கல்களை திட்டமிடல் மூலம் சரி செய்வீர்கள். அதிக அலைச்சல் மற்றும் உடல் சோர்வு ஏற்படக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது திருமண சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களது கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் இருந்த சிற்சில பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த பண வரவுகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது குடும்ப பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார சிக்கல்களை திட்டமிட்ட செயல்பாடுகளின் மூலம் சரி செய்வீர்கள். உங்களது தொழில் வியாபாரத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 6 87, 4 76. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு இன்று சந்திரன் 8ஆம் பாவத்தில் கேதுவுடன் இணைந்தும், ராசியில் சூரியன் சனி புதனும், 2ஆம் பாவத்தில் ராகுவும் உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். கும்பராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. உத்தியோக இடங்களில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்கும். வியாபாரம் தொழிலில் முக்கியமான முடிவுகளை இன்று ஒத்திவைப்பது நன்மை பயக்கும்.
மாணவர்கள் பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். இன்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, மீனராசிக்கு ராசியில் ராகுவும் 7ஆம் பாவத்தில் சந்திரன் கேதுவும் 12ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் இருந்து இன்று உங்களுக்கு பலன்களை வழங்குகிறார். தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த வருவாய் கிட்டும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன வருவாய் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உறவினர்கள் நண்பர்கள் வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களது உத்தியோக விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாடுகளில் உத்தியோகத்தில் இருப்போர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களது பிரச்சனைகளை எல்லாம் விலக்கி நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்கும். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்து வரவேண்டிய பண வருவாய் கிட்டும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாளாக விளங்குகிறது. தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. உங்களது பண சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் வர்த்தகம் புரிவோர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 42, 87. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. அதிர்ஷ்ட வழிபாடு ராஜகாளியம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.